ஹைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா டேங்க் ஃபுல்லு காட்டுது. செக் பண்ணி பார்த்தா வெறும் தண்ணி தான் இருக்குது. அப்போ டேங்க்கு கண்டிப்பாக இறக்கி ஆகணும். சரி, ஒன்லி வாட்டர், நோ பெட்ரோல். டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே மட்டும் எடுத்தால் கலர் தெரியுதுங்களா, இது பெட்ரோலு. பட் கீழேருந்து இப்படி எடுத்தோம்னா அது பாருங்கள், கீழே இருக்குது ஃபுல்லாக வாட்டர் தெரியுதுங்களா. டேங்க் ஃபுல்லாக இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஃப்ளட் வண்டியில் கண்டிப்பாக யோசிக்காமல் எந்த தண்ணி போயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக ஃபியூல் டேங்கை கழட்டி அதோட மோட்டரை பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் யூனிட் ஃபுல்லாக பிரிக்கணும். ஃபுல்லாக பிரிச்சுட்டு பாரு, தண்ணியாக ஊற்றுது பாருங்கள். ஃபுல்லாக பிரிச்சுட்டு பக்காவாக க்ளீன் பண்ணி மாட்டணும். இல்லைன்னா ஃப்யூச்சரில் இந்த மோட்டருமே போயிடும். இதோட காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ செய்கிற வேலையை ஃபுல்லாகவே செஞ்சுட்டா பக்கா. ஃப்ளட் வண்டியில் பார்த்து சிம்பிளாக செய்யுங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக முடியாது. செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்.